அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17. நாம் ஆண்டவருடன் இசைந்து நடக்கும்போது அவர் செல்ல விரும்பும் இடத்துக்கு செல்லவும் அவர் செய்ய விரும்பும் காரியங்களை செய்யவும் நாம் சம்மதிக்கிறோம். அதாவது நாம் தேவனுடன் நடந்தால் உலகத்துடன் ஒத்திசை இல்லாமல் இருப்போம். தேவனுடைய வழி இந்த உலக வழிக்கு முரணானது என்பதால் நாம் மற்றவர்களை விட வித்தியாசமாக செயல்படுவோம். அதிருப்திக்கோ நிராகரிப்புக்கோ விமர்சனத்திற்கோ பயப்படாமல் தேவனுடன் நடக்கும்போது தேவனுக்கு அருகில் இருக்கிறோம் என்றும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றும் உறுதியாக அறிந்தவர்களாக விசுவாச வாழ்க்கையில் வளருகிறவர்களுமாக இருப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை குறித்து சந்தேகப்படாமல் தைரியமாக அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.